பெங்களூர் போகிறவங்க டூர் போகிறவங்க இருப்பாங்க, யாராவது அங்கே போயிடலான்னா நம்ம வீட்டு பையன் வேலைக்கு போயிருப்பான் போவோம். அங்கே பேசுகிற மொழி கன்னடம். அங்கே போகிறவங்க யாராவது கன்னடம் கற்றுக்கிட்டு போகிறோமா? இல்லை. இன்னும் சொன்னோம்னா நம்ம ஏரியாவில் நிறைய பேர் கேரளாவில் போய் வேலை பார்ப்பாங்க. யாராவது மலையாளம் இங்கே கற்றுக்கிட்டு அங்கே வேலைக்கு போகிறான், அங்கே போகிற இடத்துல தேவை இருந்தால் நாளைக்கு மலையாள வார்த்தையை கற்றுப்பான். அங்கே இருக்கிறவனை பாட்டு சேட்டா எனக்கு கட்டஞ்சாயா கொடுன்னு மலையாளத்தில் 2 வார்த்தையில் கேட்டுருவான். அது போதும், அதுக்கு மேலே என்ன வேணும்? இதுதானே தேவை. அடுத்த மொழி நமக்கு எதுக்கு? நமக்கு தேவை நம்ம மொழி தாய்மொழி. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னா ஆங்கிலம், வடநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னா ஹிந்தி தேவைன்னு சொல்கிறான். அங்கே எங்கே வேலை இருக்குது? அங்கே வேலை இல்லாதனால தான் நம்ம ஊர் பரோட்டா போடுற கடையிலையும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கிண்டுற கடையிலையும் வேலை பார்க்குறது. இப்போ யார் வந்து வேலை பார்க்குறா? வடநாட்டை சேர்ந்தவங்க தான் இங்கே வந்து வேலை செய்கிறான். அங்கே வேலை கிடைக்காதனால தான் அவன் இந்தியை படிச்சுட்டு இங்கே வரான். நம்ம இந்தியை படிச்சுட்டு அப்புறம் எங்கே வேலைக்கு போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. அதனால தான் நாம் சொல்கிறோம் ஹிந்தி வேண்டாம், எங்கள் தாய்மொழி தமிழ் போதும்னு சொல்கிறோம். அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு பிறந்தநாளை கொண்டாடும் போது எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுவோம். நம்ம வீட்டு பிள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடினா என்ன பண்ணுவோம்? கேக் வாங்கி வச்சு புது ட்ரெஸ்ஸு போட்டு கேக்கை வெட்டி எல்லாம் கை தட்டி பிறந்தநாள் வாழ்த்து பாட்டு பாடி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பாடி கொண்டாடுவோம், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு. நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாள் நாங்கள்லாம் போகிறோம். அண்ணா அறிவாலயத்தில் அவரை பார்த்து சால்வை போட்டு வாழ்த்து சொல்லுவாருக்கு. வந்து மேடைக்கு வந்தவர் வந்த உடனே எடுத்த உறுதிமொழி நான் ஏற்கனவே சொன்னது போல, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இதுவே நம் இலக்கு, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நாம் தொடர்ந்து போராடுவோம் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை தான் அந்த மேடையில் எடுத்தார்னா, இந்த நாட்டை காப்பதற்கு இன்றைக்கு அவரை விட்டால் நாதி கிடையாது. இந்தியாவில் இருக்கிற பல முதலமைச்சர் இருக்கிறாங்க. மோடியை எதிர்த்து தைரியமாக பேசுகின்ற முதல் முதலமைச்சர் யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். அவர்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டை காப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் பின்னால் நாம் அணிதிரள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதையே அவருடைய பிறந்தநாள் சூழ்நிலையாக நாம்